Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸாம்பிள் 1.9 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் 1.10லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, so 1.10 என்னன்னு பாருங்க. If a equal to this and find x and y such that this it satisfies this equation and also we have to find a inverse. Okay, so அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு a inverse கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, 1 by determinant of a assignment of a அப்படி போடக்கூடாது. டேரெக்டாக இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலி we need to find what is this x and y. ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் given என்ன 4 3 a மேட்ரிக்ஸ் வந்து 4 3 2 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் we need to find a square because இந்த எக்ஸ்பிரஷனில் a square இருக்கு. ஸோ அப்போ a squareனா என்ன பண்ணுவீங்க, a into a. ஸோ அப்போ a மேட்ரிக்ஸ் 2 times மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 4s are 16 plus 3 2s are 6. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 4s are 12 plus 3 5s are 15. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 8 plus 10. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3 2s are 6 plus 5 5s are 25. ஸோ இதுதான் நம்மளோட a square. இதை ஆட் பண்ணிங்கன்னா will get a square 22, 27, 18 and 31. A square முடிஞ்சது. அப்போ what is the given expression? A square plus x into a plus y into I2 equal to O2. So இப்போ இந்த I என்ன அர்த்தம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 2ன்றது ஆர்டர். ஸோ அப்போ 1 0 0 1ங்கிறது O2ங்கிறது 0 மேட்ரிக்ஸ் 0 0 0 0ன்ற ஆர்டர் 2ல் இருக்கிறது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் போடுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் மேலே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் 22 27 18 31 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் 4 3 2 5 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஐடென்டிட்டி 1 0 0 1 அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 0 0 0. ஓகே, தென் 22 27 18 31 ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x 3x 2x அண்ட் 5x ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் y 0 0 y ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 0 0 0. ஓகே, தென் இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன, எல்லாத்தோட ஃபஸ்ட் என்ட்ரிஸை ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஃபஸ்ட் என்ட்ரி 22 ப்ளஸ் 4x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இங்கே ரைட் சைடில். அப்புறம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க 22 ப்ளஸ் 4x ப்ளஸ் ஒய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? எஸ், தே ஆர் பாசிபிள் பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் சேம் ஆர்டர் 2 by 2 தான். அப்போ இதையும் ஆட் பண்ணலாம், இதுவும் இது கூடயே ஆட் பண்ணலாம். அப்போ 3ஓட ஃபஸ்ட் என்ட்ரி. அடுத்து 27 ப்ளஸ் 3x ப்ளஸ் 0. அடுத்து இங்கே என்ன 18 ப்ளஸ் 2x ப்ளஸ் 0 அண்ட் தென் 31 ப்ளஸ் 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0 0 0 0. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்போ ஈக்குவேட் பண்ணுவோம், both of them should be in the same order and element wise we have to equate. So அப்போ 22 plus 4x plus y வந்து equal to 0, that is equation 1. Similarly second one 27 plus 3x equal to 0, equation number 2. And 18 plus 2x equal to 0 which is equation number 3 and 31 plus 5x plus y equal to 0, equation number 4. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல in terms of x and y ல இருக்கு. நம்ம அது ரெண்டு சால்வ் பண்ணி எலிமினேஷன்ல கூட போடலாம். பட் இங்கே பாருங்களேன், சிம்பிளாக இருக்க எக்ஸ்பிரஷன், ஜஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல x மட்டும் தான் இருக்கு. அப்போ அதுலேருந்து we can find the value of x. அதை எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன் 1 or 4ல் ஏதோ ஒன்றில் போட்டிங்கன்னா will get y. அவ்வளோதான் ஐடியா. அப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். 27 plus 3x equal to 0. So 3x equal to minus 27. So that x equal to minus 9. இதே நீங்கள் இந்த 3 எடுத்தாலும் என்ன வரப்போகுது, 2x equal to minus 18. So that x equal to minus 9. சேமாக தான் வரும். ஸோ அப்போ x equal to minus 9 ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டிங்கன்னா 22 plus 4 into minus 9 plus y equal to 0. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 22 minus 36 equal to plus y equal to 0. ஸோ அப்போ minus 14 plus y equal to 0. So that y equal to plus 14. y வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, x வேல்யூ இருக்குது. ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கிவன் ஈக்குவேஷன் ஸ்டார் நம்ம மேலே வச்சுருக்கோம்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்குது, அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ a ஸ்கொயர் minus 9a plus 14i equal to 0. அவ்வளோதான். இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு. ஸோ எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு. ஃபர்தராக இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நான் 1 by determinant of a assignment ஏலாம் போடக்கூடாது. ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துட்டு கேட்டாலே இதுதான் ஃபார்ம். போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் பண்ணால் பின்னாடி ரெண்டு பக்கமும் ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் மைனஸ் 9a இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ப்ளஸ் 14i இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு a inverse. அப்போ என்ன வரும், a power 2 minus 1 which is just a. I into a inverse ஓட வேல்யூ நமக்கு தெரியும். a inverse equal to a inverse a equal to identity. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம், identity plus 14 into identity into anything will get the same. So right hand side 0 into anything is 0. We need only a inverse. அப்போ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட்டில் கொண்டு போங்க. So that 14a inverse equal to minus 9i becomes plus 9i
ப்ளஸ் ஏ இங்கே வந்தால் மைனஸ் ஏ. ஸோ அப்போ வி நீட் ஏ இன்வர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் 1/14 ஆஃப் 9i minus a. ஓகே, ஸோ அப்போ 1/14 ஆஃப் 9 டைம்ஸ் வாட் இஸ் I 1001 மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் இருக்குது 4325. ஸோ அப்போ 9009 வந்துடும். இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அண்ட் தென் இங்கே இருக்கிறது -4325 இதை எழுதிக்கிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? எஸ், வி கேன் டூ சப்ராக்ஷன் பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் சேம் ஆர்டர். ஸோ 9 - 4 5, 0 - 3 ஸோ -3, 0 - 2 which is -2, 9 - 5 4 அவ்வளோதான். ஸோ அப்போ 1/14 இஸ் அவுட் சைட். இன்கேஸ் ஏதாவது மல்டிபிள் ஆஃப் 14 இருந்ததுன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், எதுவும் இல்லை. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஸோ திஸ் இஸ் யுவர் ஏ இன்வர்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. இன்கேஸ் இந்த கொஸ்டினை இதை வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதையும் நம்ம வெரிஃபை பண்ணோம். அப்போ A² வேல்யூ 9 டைம்ஸ் A வேல்யூ ஐடென்டிட்டி வேல்யூ எல்லாத்தையும் போட்டு ரைட் ஹேண்ட் சைட் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, பட் அது கேட்கல. இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டு அதுக்கப்புறம் ஏ இன்வெர்ஸ் கேட்டதுனால முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் இதுவுமே நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். ஆர்த்தோகோனல் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ சிமெட்ரிக்னா என்ன? ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக்னா A = -A டிரான்ஸ்போஸ். இதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஆர்த்தோகோனல். ஆர்த்தோகோனல்னா ஏ டிரான்ஸ்போஸ் = A டிரான்ஸ்போஸ் × A = ஐடென்டிட்டி. ஐ வரணும்னா என்ன அர்த்தம்? ஐடென்டிட்டி வந்தால் இட் இஸ் ஆர்த்தோகோனல். A square matrix. First of all, it should be a square matrix. Okay, then A is called orthogonal if A transpose equal to A transpose A equal to identity. இதை ப்ரூஃப் பண்ணிங்கன்னா ஆர்த்தோகோனல். ஓகே, ஸோ அதுதான் கண்டிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்த்தோகோனல் ப்ரூஃப் எழுதுறதுக்கு பாருங்களேன். இஃப் A is orthogonal if and only if. if and only ifனா என்ன அர்த்தம்? இது இருந்தால் அதுவும் ட்ரூ, அது இருந்தால் இதுவும் ட்ரூ. ஒன்லி if பேக் ரிவர்ஸ்லையும் ட்ரூ அப்படிங்கிறது தான். ஓகே, ஏ இஸ் நான் சிங்குலர் அண்டு ரெண்டு கண்டிஷன். எப்போ ஏ நான் சிங்குலராக இருக்கணும் அண்டு ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் சேமாக இருக்கும். அப்படி இருந்ததுனாலும் இட் இஸ் ஆர்த்தோகோனல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ஐடென்டிட்டி இந்த கண்டிஷனுக்காக நம்ம இதை எழுதியிருக்கோம். ஏன்னா சம்வேர் வி ஆர் யூஸிங் திஸ் கண்டிஷன், அதுக்காக. ஸோ இல்லை இது கூட 1 மார்க்கில் வரலாம் இந்த மாதிரி இன்ட்டுலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏ ஒரு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ அப்போ நான் சிங்குலராகவும் இருக்கணும், ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் சேமாக இருக்கணும். இல்லை இது ஈக்குவலாக இருக்குன்னா ஆர்த்தோகோனலாகவும் இருக்கும். அதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 11 என்னன்னு பாருங்கள். 1.11 ப்ரூவ் தட் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஆர்த்தோகோனல். அப்போ இது ஆர்த்தோகோனல்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிக்கிறோம்? ஏ. ஸோ ஏ = காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றியாச்சு, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? ஆர்த்தோகோனல். ஆர்த்தோகோனலோட கண்டிஷன் என்ன? ஏ டிரான்ஸ்போஸ் = ஏ டிரான்ஸ்போஸ் ஏ = ஐடென்டிட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டின்லேயே இருக்கிறது ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்க மேலே இருக்க இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். என்னாகும்? ஸோ இந்த மாதிரி காஸ் சைனில் வந்தாலே நம்மளோட ஐடென்டிட்டி என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா = 1. அது வரா மாதிரி தான் மேக்ஸிமம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் காஸ் இன்ட்டு சைன் காஸ் தீட்டா சைன் தீட்டா minus plus into minus is minus, again it is cos theta into sin theta. அடுத்து second row first column sin theta into cos theta plus into minus is minus sin theta into cos theta. அடுத்து sin into sin square theta plus cos into cos is cos square theta. அப்போ இந்த ரெண்டும் நம்மளுக்கு என்ன? gets cancel. Similarly these two are gets cancel. ஸோ அப்போ இங்கே வந்து 1 0 0 1 because நமக்கு என்ன தெரியும்? cos square theta plus sin square theta = 1. therefore ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இதுதானே நம்மளோட ஐடென்டிட்டி. ஃபோர் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நம்மளுக்கு என்ன வந்தது? ஐடென்டிட்டியாக வந்துடுச்சு. சிமிலர்லி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ பண்ணாலும் வாட் வில் கெட்? தட் இஸ் ஆல்சோ ஐடென்டிட்டி. இன்கேஸ் therefore A transpose = A transpose A = identity. therefore A is an orthogonal matrix. in case இது ஒரு 2 மார்க் 3 மார்க் சின்ன கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி சிமிலர்லி எழுதிடலாம். இன்கேஸ் இது லாங் கொஸ்டினில் இருக்குது, ஒரு 5 மார்க் கொஸ்டினில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த சிமிலாரிட்டி பார்ட்டியும் ப்ரூவ் பண்ணோம். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏஓ ஐடென்டிட்டி. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்னா என்ன? இதை ஃப்ரண்ட்டில் வச்சுக்க போகிறீங்க, இதை பேக்கில் வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அகெயின் யூ வில் கெட் ஐடென்டிட்டி தான். ஓகே, ஸோ அதுதான் நம்ம அங்கே சிமிலர்லி அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதே நம்ம இதிலே முடிச்சிடலாம். ஸோ அடுத்ததுலேருந்து எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்னா இஃப் ஏ = திஸ் இஸ் ஆர்த்தோகோனல் ஃபைண்ட் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு ஏ இன்வர்ஸும் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேள்வி. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் சொல்லிட்டாங்க. கிவன் ஏ = 1/7 டைம்ஸ் 6 - 3a b - 2 6
2C3. ஸோ இப்போ நம்ம எழுதுகிறப்ப இங்கே பாருங்கள் இந்த 6யும் பியும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க, ஒரே மாதிரி எழுதாதீங்க. அதே மாதிரி ஏவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பி தான் மேக்ஸிமம், 6யும் பியும் ஒரே மாதிரி எழுதிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. அப்போ கிவன் ஏ என்னது ஆர்த்தோகோனல். அப்போ ஆர்த்தோகோனல்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 1/7 வெளியில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இட் டசன்ட் பிகம் 7/1. ஓகே, ஏன்னா என்ன ஆகும், இப்போ இந்த 1/7 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6/7 வருமா, அதே மாதிரி 3/7 a/7. இப்போ இது டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் என்ன வரும், இந்த 6/7 அப்படியே இருக்கும், இந்த 3/7 இங்கே வரும், a/7 இங்கே வரும். அப்போ அந்த 1/7ங்கிறது ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். ரோ அண்ட் காலமை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ பிகம்ஸ் என்னது ஃபஸ்ட்டு காலம். இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், 6 -3a. அடுத்து செகண்ட் ரோ பிகம் செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் ரோ பிகம்ஸ் தேர்ட் காலம். எழுதியாச்சு டிரான்ஸ்போஸ். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், ஆர்த்தோகோனலோட கண்டிஷன் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் இருக்கிறது அது ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம ஃபைன் பண்ண அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டினா என்ன 1 0 0 0 1 0 0 0 1. ஏன்னா லெஃப்ட் சைடில் எனக்கு 3/3 இருக்குது. லாஸ்ட் ப்ராப்ளமில் 2/2 இருந்தது. ஸோ 1 0 0 1 மட்டும் எடுத்தோம். இங்கே 3/3. அப்போ இப்படி தான் சால்வ் பண்ணோம். அப்போ 1/7 × 1/7 1/49. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 6 6 are 36, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +9 + a². ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம் பாருங்கள், 36 + 9 + a². ஸோ தட் இஸ் தி ஃபஸ்ட் ரோவோட என்ட்ரி, ஃபஸ்ட்டு என்ட்ரி. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 6 × b 6b, -3 × -2 becomes +6, a × 6 becomes 6a. First row third column 6 2s are 12, -3 × 3 -3c, a into this 3a. And first row second row first column in the entry, second row second column in the entry, second row third column in the entry, third row first column, third row second column, and then third row third column multiply பண்ணிங்கன்னா will get this. So இதுதான் அந்த multiplication ஓட வேல்யூ. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்கும், 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ இதை ஆட் பண்ணுங்க, 36 + 9 வந்து 45 + a². ஸோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். இங்கே இருக்க 1/49 டிவைடில் இருக்க 49 ரைட்டில் கொண்டு போனால் என்ன ஆகும், மல்டிப்ளையில் 49 போயிடும். ஸோ மற்ற இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் வரும். ரைட் சைடில் மட்டும் என்ன 49 × 1 0 0 0 1 0 0 0 1. அவ்வளோதான். அப்போ டயக்னலில் மட்டும் நமக்கு என்ன ஆகும், 49 49 49 வரும். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவேட் பண்ணோன்னா என்ன அர்த்தம், இதுவும் 3/3 இதுவும் 3/3. ஸோ we can equate them. ஸோ அப்போ இங்கே இருக்க ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன, 45 + a² = 49. அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து 6b + 6 + 6a = 49 × 0 is 0. ஸோ அப்போ இதிலிருந்தே நம்மளுக்கு என்ன ஆயிரும், a வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ a² = இது ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 4. அப்போ a = +or-2 ரெண்டு வேல்யூ வருது. ஓகே, ரெண்டுமே எடுக்கணும், ஒன்லி பாசிட்டிவ் தான் எடுக்கணும் அப்படி இல்லை. இந்த ஏ வந்து என்ன நம்பராக என்ன இருக்கலாம். அப்போ இது ப்ளஸ் எடுக்கணுமா மைனஸ் எடுக்கணுமா, அதுக்கு தான் மற்ற கேசஸ். இப்போ செகண்ட் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 6b + 6a = -6. அடுத்து இதில் இருந்து நான் என்ன பண்ணலாம், 6 காமனாக எடுத்திங்கன்னா b + a = -1. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். சிமிலர்லி நெக்ஸ்ட் வந்து என்ன, 3a - 3c + 12 = 0. அப்போ அந்த 12 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 3a - 3c = -12. ஸோ 3a காமனாக டிவைட் பண்ணிங்கன்னா a - c = -4. ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் b² + 40 = 49. அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்கள், b² + 40 = 49. மற்றபடி இதுவும் சேம் தான், அதனால் நான் அதை இன்னொரு முறை எழுதலை. சிமிலர்லி இங்கே இருக்கிறதும் எதெல்லாம் சேமாக இருக்குன்னா அப்படியே இதுவும் சேம், இந்த ரெண்டு டயக்னலில் இருக்கிறதும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்போ b² + 40 = 49, c² + 13 = 39. ஸோ அப்போ b² இதிலிருந்து b வேல்யூ என்ன வருது, +or-3. இதுவும் ரெண்டு வேல்யூ வருது. ஓகே, அதே மாதிரி 2b - 2c = -18. ஸோ இதிலிருந்து 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா -9. ஈக்குவேஷன் 3. ஸோ லாஸ்ட்டாக வந்து 3c - 3a = 12. 3a காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா c - a = 4. இதை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபைனலி 2b - 2c = -18. ஆல்ரெடி மேலே எழுதுனது தான். ஸோ அது கொஞ்சம் சைன் மட்டும் மாறி இருக்கு. ஸோ அப்போ இது வந்து b - c = -9. ஈக்குவேஷன் 5. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதிலிருந்து c² + 13 = 49. லாஸ்ட் ஒன். ஸோ c² = 36. ஏன்னா 49 - 13 பண்ணும்போது 36. ஸோ c = +or-6. அப்போ ஏபிசி மூணுமே +or-2 வேல்யூ வந்திருக்கு. பட் கரெக்டாக இருக்கா, ரெண்டு வேல்யூமே வருமானு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மற்ற ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டை சால்வ் பண்ணிங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் சியில் ஒரு ஈக்குவேஷன், அதை இது கூட சால்வ் பண்ணால் பி அண்ட் சி என்னன்றது கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ ஆன் சால்விங் 1 and 2, ஸோ 1 and 2 1 and 2 இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறேன். இங்கே a + b = -1, a - c = -4.
ஸோ ஈக்குவேஷன் 1ல் a + b = -1, a - c = -4. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்லாம் மைனஸ். ஸோ அப்போ a கேன்சல், b + c = 3ன்னு வந்துடும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 6. அதே மாதிரி 3 and 6 இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது b + c. ஈக்குவேஷன் 3ல் பாருங்களேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் b and cயில் இருக்குது. அப்போ அது ரெண்டை சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் b. ஸோ அப்போ b - c = 9, b + c = 3 மேலே ஃபைன் பண்ணது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா c கெட்ஸ் கேன்சல். அப்போ 2b = -6. ஸோ b = -3. அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் என்ன? இங்கே வந்து b ± 3 எடுத்திருக்கோம், இங்கே வந்து b - 3. அப்போ வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் b? -3. அவ்வளோதான் முடிஞ்சது. சிமிலர்லி ஈக்குவேஷன் 1ல் எடுத்துகிட்டு போய் b - 3ன்னு போட்டால் a - b = 1. ஸோ அப்போ b பிளேஸில் -a + b = -1, b பிளேஸில் -3 போடுறா, அதை ரைட்டில் கொண்டு வந்தால் a becomes +2. அப்போ ரெண்டுத்துலேயும் காமன். மேலே வந்து a ± 2 வச்சுருந்தோம், இங்கே +2. அப்போ காமனாக இருக்கிறது +2 மட்டும்தான், அதுதான் a வேல்யூ. ஃபைனலி ஈக்குவேஷன் 2ல் இதை எடுத்துகிட்டு வந்து போனீங்கன்னா a - c = -4 இருந்தது, a பிளேஸில் 2 போடுறேன். ஸோ தட் -c = -4 - 2. ஸோ c = +6. ஏன்னா -c = -6, மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா c6. அவ்வளோதான். அப்போ ஏபிசியோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். a2, b வந்து -3, c வந்து 6. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து a மேட்ரிக்ஸில் போட்டிங்க அப்படின்னா a பிளேஸில், b பிளேஸில், c பிளேஸில் அந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா a, அடுத்து b வேல்யூ -3. ஸோ b பிளேஸில் -3 அண்ட் c பிளேஸில் 6 போட்டிங்கன்னா வில் கெட் திஸ் ஒன். ஓகே, அண்டு நமக்கு என்ன தெரியும், இது ஆர்த்தோகோனல்னு இருக்கிறதுனால இதுதான் நான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். என்னது? a டிரான்ஸ்போஸும் a இன்வர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஆர்த்தோகோனலாக இருந்தால், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ எனக்கு கேள்வி a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் மட்டுமே போதும். ஸோ அப்போ a இன்வர்ஸ் = 1/7 × 6 - 2 3 -3 2 -3 2 6 2 6 3 அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து a இன்வர்ஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணக்கூடாது, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அட்ஜாயின்மெண்ட் போட்டு லென்த்தியாக போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இட்ஸ் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னால் இந்த கண்டிஷன் எனக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் டு கிரிப்டோகிராஃபி. அப்போ கிரிப்டோகிராஃபின்றது என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் பண்ணுற ப்ராசஸ். ஓகே, ஒரு மெசேஜ் இருக்கும், அந்த மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி ஒரு கீயை நம்ம ஆட் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி ஒரு அன்ரீடபிள் ஃபார்முக்கு மாற்றுவோம். இதுக்கு பேர் சைஃபர் டெக்ஸ்ட். ஓகே, இது வந்து பிளைன் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை திரும்ப நான் வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த கீயோட இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும், ஆப்போசிட் ஃபைன் பண்ணணும். அப்போ இந்த கீ வந்து நம்ம இங்கே எடுக்க போகிறது கீ மேட்ரிக்ஸாக எடுப்போம். ஸோ இந்த கீ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் ஃபைன் பண்ணி அந்த இன்வர்ஸை இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி வில் கெட் தி ஒரிஜினல் பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட். இதுதான் நம்ம வந்து கிரிப்டோகிராஃபியில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எதுவும் எக்ஸாம்பிளில் இல்லை, பட் எக்ஸசைஸில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், எக்ஸசைஸ் கொஸ்டினோ இல்லை எக்ஸாம்பிள் கொஸ்டினோ, இப்போ ஒரு என்கிரிப்ட் பண்ண டேட்டா ஒன்று இருக்குன்னு வைங்களேன். ஸோ அன்ரீடபிள் ஃபார்ம் ACBன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வித் கீ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நான் என்ன பண்ணணும், அப்போ இந்த கீ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும். இன்வர்ஸ் ஃபைன் பண்ணி இது கூட நான் மல்டிப்ளை பண்ணனா ஐ எம் ஏபிள் டு கெட் தி ஒரிஜினல் மெசேஜ் ஆஃப் திஸ். ஓகே, அப்போ இந்த ACBயோட ஒரிஜினல் மெசேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது. அதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் டு கிரிப்டோகிராஃபி. இது வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் 1.1ல் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்குது. அது வந்து அந்த எக்ஸசைஸ் வர்றப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த செக்ஷனில் இருக்க எக்ஸாம்பிள். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் மொத்தமும் இவ்வளோ தான். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவர். அப்கமிங் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ஓட இருக்க questions எல்லாம் one by one சால்வ் பண்ணுவோம். ஓகே, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.